அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டு. 2026 சட்டசபை தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சியில் பிஜேபி பங்கு பெறும் அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக ஒரு ஆங்கில நாளிதழுக்கு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு ஆங்கில நாளிதழில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான், அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலுமே அந்த ஆட்சியில் பிஜேபியும் பங்கு பெறும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன்டா பிஜேபியோட கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறதுல ரொம்ப குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறதுக்காக டெல்லி வரை ஓடோடி போனார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதிமுகனுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு இங்கே மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே பிஜேபி அமித்ஷா அவர்கள்ட்ட போய் சந்தித்து ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தார். அதற்கடுத்து தமிழ்நாடு மாநில பாஜக தலைமையினுடைய தேர்தல் நடந்துச்சு. அந்த சமயத்தில் அமித்ஷா அவர்களுமே தமிழ்நாடு வந்தாங்க. தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமியும் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு கூட்டணியினுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தி முடித்தாங்க. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க, அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இணைந்து நாங்கள் 2026 தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படின்னாங்க. 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றோன்னா எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் செய்தியாளர் கேட்குறாங்க, அதில் மந்திரி சபையில் ஏதும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்போ ஹிந்தியில் சொல்கிறாரு. அதை தமிழில் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் பக்கத்துலேருந்து தமிழாக்க பண்ணுறாரு. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலாம் இருக்கும், தெரிஞ்சிருக்கும், மாட்டிக்கிட்டாரு, வெளியில் வர வழி இல்லை, இப்போ வெளியே பிதுங்கி அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி மீடியாக்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் ஒரு பேசும் பொருளாக மாறின உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி நடக்கும், இது அமித்ஷா அவர்கள் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் வேறு விதமாக நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, உங்களுக்கு இப்போ நியூஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதை வேணாலும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு ஏதோ கற்பனை பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் பெரிய குழப்பம் உண்டாகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தலைவர்களுமே ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்க தலைவர்களும் ஒரு மாதிரியாக பேசினாங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வேறு விதமாக பேசினாங்க. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி எதுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை தொடங்கினாங்க அப்படின்னா, எதிர்வரும் தேர்தலில் தலைவர்களும் தொண்டர்களும் இணக்கமாக செயல்பட்டு கைகோர்த்து இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் இந்த கூட்டணி ஆரம்பித்த நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம்தான். அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் இது கூட்டணி ஆட்சி அப்படி கிடையாது, இதுங்க தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் 2026 அமையும் அப்படிங்கிறாரு. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாங்க, இது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லாருமே கூட்டணி ஆட்சினே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், அவங்க சகாக்கள் மட்டும்தான் இது தனிச்சு ஆட்சி தான், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இந்த கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மத்திய உள்துறை அமைச்சர் 2வது முறையாக தமிழ்நாடு வர்றாங்க. அப்பவும் அதை செய்த சந்திப்பில் சொல்றது என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனால் இப்போ சுற்றுப்பயணம் நடந்தது இல்லையா, இந்த கோயம்புத்தூரில் முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அப்போ பிஜேபியிலேருந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, எல் முருகனும் நயினார் நாகேந்திரனும் கலந்துக்கிட்டாங்க. கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு தான் சொல்கிறாரு. ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி, மற்றபடி எதுவுமே அவர் பேச கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுக்கிட்டே வர்றாரு. பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அதை பூரா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டே வர்றாங்க.
நயினார் நாகேந்திரன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்றாரு தவிர இந்த கூட்டணியை பத்தி தேர்தல் பிரச்சாரத்தை அவர் எதுவும் பேச கிடையாது. பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க, தமிழகத்தை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சி தான். அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்து ஒருவேளை செய்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலுமே அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த அரசில் இவங்கெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பிஜேபியினுடைய தலைவர்கள் பேசுகிறத பார்க்கையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எதற்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, இல்லை நம்ம தனிச்சு ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா, எல்லா பிஜேபி தலைவர்களுமே இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுக்குறாங்க. இவர் அன்வர் ராஜா என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் பாஜக கால் உண்டவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் செம்மலை என்ன சொல்கிறாரு, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு. இதே டி ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, பிஜேபினால தாங்க நான் 25 வருஷம் நான் இப்போ முடிசூட மரணா இருந்தேன் ராயபுரத்தில், எனக்கு சிறுபான்மை வாக்கு இல்லாமல் என்னை பிஜேபி கூட்டணி வச்சதுனால தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலங்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கும்போது கூட அங்கே அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்ட்ட யார்ட்டுமே எந்த ஆலோசனையும் கேட்கல, அவர் பாட்டில் போய் கூட்டணியை வச்சுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு கூட ஒரு ஆங்கில நாளிதழில் இப்போ அமித்ஷா அவர்களுடைய பேசின அந்த பேட்டி வெளியில் வந்திருக்கு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தாலுமே பிஜேபியும் அந்த ஆட்சியில் பங்கு பெறும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சராக வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு கோவையில் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு விழுப்புரத்துலேயும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடைபெற்று இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி இது அமித்ஷா அவர்கள் பேசுறது கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அளவில் குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த கூட்டணி இருக்குமா, நிலைக்காதா, நாளைக்கே புட்டுக்குருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்த கூட்டணி கிடையாது. 2019 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல். 2019 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியினர் வாக்கு சேகரிக்க போகும்போதே இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய போட்டாவை போடாமல் வாக்கு சேகரித்து போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். 2021 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நம்ம ஆட்சியவே இழந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் பேசுகிறதையும் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். பிஜேபியோட கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி விலகி வர்றாரு, கூட்டணி விட்டு விலகி வர்றாரு. எதற்காக விலகி வர்றாரு அப்படின்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காதனால அதிமுக ஆட்சியவே இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வராரு. வெளியில் 2024 தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. படுமோசமான ஒரு தோல்வியை தான் சந்திக்கிறாரு. அப்போ இது பல இடங்களில் டெபாசிட் போகுது, 4வது இடம் 5வது இடம் இப்படிலாம் போச்சு. அப்போ இனியும் நம்ம கூட்டணி சேராமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், அவருக்கு சில நெருக்கடிகள்லாம் இருந்துச்சு. மகனை காப்பாற்ற வேண்டியது இருந்துச்சு, இங்கிட்டு சம்பந்தியை காப்பாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனக்கு பின்னால் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் வழக்குகள்லாம் காப்பாற்ற வேண்டியது இருந்துச்சு. இதையெல்லாம் மனசில் வச்சு எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியை உறுதிப்படுத்தினார். பிஜேபியோட ஒரு 18% வாக்கு இருக்குது, நம்மள்கிட்ட ஒரு 20% வாக்கு இருக்குது, மொத்தம் 38%. இது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு 10% வந்தாலும் 48% ஆச்சு. நம்ம எப்படி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டணியை வச்சு இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை கூட தொடங்கிட்டாரு. ஆனால் கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறது என்ன, பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறது, கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறது கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர் டிடிவி தினகரன் கூட சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக பிஜேபி பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது, தேமுதிகவும் பிஜேபி பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுமே பிஜேபி பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்படி இவங்கெல்லாம் எதை நோக்கி அதிமுக பிஜேபி நோக்கி வர்றாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து பிஜேபி வலியுறுத்திட்டே வர்றாங்க. ஒருவேளை நம்ம நின்று ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மந்திரி சபையில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இன்றைக்கி அமித்ஷா அவர்களுடைய பேட்டி ரொம்ப தெளிவாக தெரியுது. தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான். அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலுமே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலுமே அமைச்சரவையில் பிஜேபியினுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு அமித்ஷா. நன்றி, வணக்கம்.